விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் சர்க்கரை ஆலையை கண்டித்து திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்ட கரும்பு விவசாயிகள் கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் செம்மேடு பகுதியில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலையை எதிர்த்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி டன் ஒன்றுக்கு 112.50 ரூபாய் லாப பங்கு தொகையை உடனடியாக வழங்கவும், நிலுவையில் உள்ள சாப் தொகையை தீர்க்கவும் வலியுறுத்தினர். மேலும் தவறாக கையொப்பம் பெறப்பட்ட நல்லெண்ணெய் படிவங்களை ரத்து செய்தல், யூரியா உரத்தை ஆலை மூலம் வழங்குதல், 2025-2026 பருவத்திற்கான பராமரிப்பு மானியம் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். 2008-9 கரும்பு கொடுத்த விவசாயிகளுக்கு லாபத்தில் பங்கு பையன்னு சொல்கிறோம். அந்த லாபத்தில் பங்கு வந்து 112 ரூபாய் 50 காசு. இதை வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். 2019 சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் TN சிவஞானம் அவர்கள் இந்த லாபத்தில் பங்கை கரும்பு விவசாயிகளுக்கு கொடுக்கணும். கடுமையான உரத்தட்டுப்பாடையா, யூரியாவே கிடைக்கல. யூரியாவை இந்த தனியார் சர்க்கரை ஆலை ஏற்கனவே 2018 வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இந்த விவசாயிகளுக்கு யூரியா வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி இந்த கோரிக்கை வச்சுருக்குறோம். சரி, எஸ்ஏபி நிலுவை அவங்க கொடுக்கலன்னு சொன்னால் மாநில அரசாங்கமோ மாவட்ட நிர்வாகமோ 2006 இந்த சர்க்கரை ஆலைக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க, 5 ஆலைக்கு. அதில் இந்த ஆலை ஒன்று. அதில் என்ன சாராம்சம்னு சொன்னால், மத்திய மாநில அரசுகள் கரும்பு விவசாயிகளுக்கு அறிவிக்கின்ற விலையையும் சட்டத்திட்டங்களையும் நாங்கள் கட்டுப்படுகிறோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கட்டுப்பட மறுத்தால் நீங்கள் எந்த ஏரியாவை எங்களுக்கு கரும்பு பகுதியில் அறிவிச்சிங்களோ அந்த ஏரியா பகுதியில் எடுத்து நீங்கள் வேறு ஆலைக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் சம்மதிக்கிறோன்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. அதனால் இவங்க எஸ்ஏபியை கோர்ட்டு சொல்கிறது விவசாயிகளை ஏமாற்றுகின்ற செயல், விவசாயிகளை கஷ்டப்படுத்துகின்ற செயல், விவசாயிகளை மோசடி செய்கின்ற செயல்.